சேலம் மாவட்ட பகுதிகளில் செங்கரும்பு கொள்முதல் செய்ய அதிகாரிகள் வரவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கி வருகிறது. அதன்படி சேலம் மாவட்டம் எடப்பாடி, கொங்கணாபுரம், ஓமலூர், தாசநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செங்கரும்புகள் விளைச்சல் அதிக அளவில் உள்ளது. ஆனால் இந்த பகுதிகளுக்கு கரும்புகளை கொள்முதல் செய்ய வரும் அதிகாரிகள் 15 ரூபாய்க்கும் 12 ரூபாய்க்கும் கேட்பதாகவும், ஒரு சில விவசாயிகளிடம் கரும்புகளை கொள்முதல் செய்யக்கூட விவசாய தோட்டத்திற்கு அதிகாரிகள் செல்லவில்லை என்று வேதனையுடன் விவசாயிகள் காத்திருக்கின்றனர். அரசு உடனடியாக தலையிட்டு அரசு அறிவிக்கும் முழு தொகையும் விவசாயிகளுக்கு வந்து சேர வேண்டும். அதேபோல் அனைத்து பகுதிகளுக்கும் அதிகாரிகள் சென்று கரும்புகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தை பொறுத்து இப்ப நாங்க சேலம் மாவட்டம் தாசனாம்பட்டி பகுதியில் இருக்கிறோம். இந்த இடத்துல கரும்பு இருக்கு, எந்த அதிகாரியும் பாக்கிறதுக்கு வரல. அதே மாதிரி தமிழக மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் இன்னைக்கு 38 ரூபா கொடுக்குன்னு சொல்லி அரசாணை வெளியிட்டு இருக்கிறாரு. ஆனா விவசாயிட்டு 12 ரூபாய்க்கு 5 ரூபாய் கேட்கறாங்க. 5 ரூபாய் கேட்டா 3 ரூபா வெட்டுக்குள்ளி எடுத்துக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. முழுமையா எங்களுக்கு விவசாயிகளுக்கு 30 ரூபாய் கிடைக்கிறது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நீங்க சேலம் மாவட்டம், ஈரோடு, நாமக்கல், தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடத்துல பொங்கல் நம்பி தான் நாங்கள் கரும்பு பயிரிட்டு இருக்கிறோம். ஆனா முறையாவது இதுவரை எந்த தோட்டத்திலும் கேட்காத இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம்னா இடைத்தரகர்கள் தான். நேரடியாக அரசு அதிகாரி வராதனால இடைத்தரகர்கள் வச்சு கேட்கறதுனால பெரிய அளவு பாதிப்படைஞ்சிருக்கோம். நேற்றுலாம் இன்னைக்கு மேட்டூர் பகுதி பூராமே விவசாயிகள் எல்லாமே 12 ரூபாய்க்கு 5 ரூபாய் கேட்கறான்னு சொல்லி இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் சாலை முறையில் ஈடுபட்டதுனால ஆர்டிஓ ஐயா அவர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை சொல்லியிருக்கிறாங்க. மாண்பு தமிழக முதலமைச்சர் இதில் நேரடியாக தலையிட்டால் மட்டும்தான் விவசாயிகிட்ட 38 ரூபா அந்த நேரடி கொள்முதல் விலை எங்களுக்கு கிடைக்கிறது வழிவகை கிடைக்கும். அதே மாதிரி எங்களுக்கு பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு ஆண்டும் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு வளத்தை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டு அது மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல. மாண்பு தமிழக முதலமைச்சர் பரிசீலனை செய்யணும்னு சொல்லி கரும்பு விவசாய சபை கோரிக்கை கொடுக்குறாங்க. குறிப்பா இந்த கரும்பெல்லாம் எங்கிருந்து கொள்முதல் பண்றாங்க? ஏதோ பக்கத்து மாநிலத்திலிருந்து கொள்முதல் பண்றதா சொல்றாங்க. அந்தந்த பகுதியிலிருந்து பண்ணினால் பரவாயில்லைங்க. ஆனா அந்தந்த பகுதியில் வரல. ஆனா அப்புறம் அது நாங்கள் வேற மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குமாங்கிற ஒரு நிலைமைக்கு நாங்கள் நினைக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். எல்லா மாவட்டத்திலுமே அந்தந்த ரேஷன் கடைக்கு அங்கங்க வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தான் ஏற்கனவே தமிழக அரசு அறிவிச்சுது. ஆனா அந்த மாதிரி இதுவரையிலும் கேட்காத இருக்கிறாங்க. எங்களுக்கு விவசாயிகள் பொங்கல் நம்பி தான் பயிரிட்டு இருக்கிறோம். ஓராண்டு பயிர் ஏக்கராக 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இருக்கிறோம். அரசு நடவடிக்கை எடுக்கிறோம். பெரிய அளவுல பாதிப்பு எடுக்கிற மாதிரி அவங்க நிலைமை.